ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம எப்போவுமே நல்ல மரியாதையோடு ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் அதை எவ்வளோ தூரம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இன் ஆர் எவ்ரிடே லைஃப்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ராக் எடுக்கிறோம், ஒரு ரிதம் ட்ராக் எடுக்கிறோம், அந்த மாதிரி எது எடுத்தாலும் நிறையா வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே வந்துருச்சு ஃபார் அ லாட் ஆஃப் குட். ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயலினோ ஒரு கிட்டாரோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வெளி நாடுகள்லேருந்து நமக்குள்ளே இந்தியாக்குள்ளே வந்து இந்தியனைஸ் ஆக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம அதை நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ வீணையாக இருக்கட்டும், வீணை இஸ் ஃப்ரம் ஹியர். அது மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ தூரம் சினிமாவில் மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் சென்சிபிளாக யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கெலாம் வந்து நமக்கு ஒரு வெளிப்பார்வையிலேருந்து வெளித்தோற்றத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஓகே இது வந்து ஒரு கல்யாணங்களில் வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இல்லை இது கோவிலில் வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு புறக்கணிக்கிறோமா, இல்லை அதை நிறைய சென்சிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சினிமாக்குள்ளே கொண்டு வந்ததுனால நிறைய அதை வந்து அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணி நிறையா ஏற்றுக்கிட்டு இருக்கோமா. இதுக்கெலாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம பேசுகிறதோட இந்த இசைக்கலைஞரே பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து அவரை கூப்பிட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, நான் எல்லா மேடைகள்லையும் தவறாமல் பாடுற ஒரு பாட்டு வந்து கண்ணம்மா ஃப்ரம் ரெக்க. அந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து அந்த வயசில் ஒரு முன்னாடி அந்த டைமில் எனக்கு தெரியல, இதை வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை வந்து ஒரு விஎஸ்டியில் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கே, இதெல்லாம் யார் எப்படி இதை வந்து விஎஸ்டிஸாக தான் இருக்க முடியும், எலக்ட்ரானிக்காக தான் இருக்க முடியும்னு நான் நினச்சேன். ஆனால் உள்ளே போய் அப்புறமா அதை தேடி அதை யாராக வாசிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே வா இப்படி ஒரு இவ்வளோ பர்ஃபெக்ஷனோடு இவ்வளோ அழகோடு ஒருத்தரால் வாசிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுக்கு டெய்லி கேட்குற ஒரு பாட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இமான் சார், தேங்க்ஸ் டு இமான் சார் அண்ட் மெனி ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர்ஸ் டு ஹவ் brought திஸ் ஜெம் நம்மக்கிட்ட கொண்டு நம்ம காதுகளுக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனிவே நான் வந்து ரொம்ப நீளமாக இழுத்துக்கிட்டே போகிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் அடு ஐம் வெல்கமிங் த நாதஸ்வரம் வித்வான் ஆஃப் த டே, திரு அடையார் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். ஸோ பாலா அண்ணான்னு கூப்பிட்டு எங்களுக்கு பழகினதுனால நாங்கள் பாலா அண்ணானே கூப்பிட்றோம். ரொம்ப சந்தோஷம். சாரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நாதஸ் பாலா அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக வந்து ஷீக்காக இருக்குது, செமையாக. ஸோ எப்படி நான் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கேன். ரொம்ப சூப்பர். இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்புக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இதில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பெரிய வார்த்தை. நல்லா கண்டிப்பாக வர வேண்டிய விஷயம் அதெல்லாம். தேங்க்யூ. சரி, நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, இப்போ ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து கல்யாணங்களில் வந்து ஒரு நாதஸ்வரத்தை வந்து பெரும்பான்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவில்களில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஒரு கோவில்களில் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் நாதஸ்வரம் வித்வான்ஸு, தவில் வித்வான்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம பார்த்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அந்த காலத்தில் வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து நம்ம ஆஸ்தான சாங்கு சிங்காரவேலனே தேவாவில் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து சிவாஜி சார் வந்து ஒரு தில்லான மோகனாம்பாளில் நடித்து ஒரு நாதஸ்வரத்தை வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் தெரிய வைக்கிற அளவுக்கு அதை அவரோட நடிப்பை நம்மலாம் சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ இப்படி வந்து ஒரு நாதஸ்வரத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்த பெருமை அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். பட் நெவர்தலெஸ் நம்ம பின்னாடி வாசித்த கலைஞர்களுக்கும் சேராது. ஏன்னா அவங்களுக்கு தான் மெயினாக சேரணும். நடிகர்களுக்கு கட்டாயமாக, ஏன்னா
வெளியில் வந்து நம்மளுடைய திரையில் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் கரெக்ட் பின்னாடி அவங்க அவ்வளோ பெரிய பெரிய வித்வான்கள் வாசதெல்லாம் சாதாரணவங்கள் கிடையாது. கரெக்ட் இதெல்லாம் வந்து அவ்வளோ மெனக்கடல் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேரும் அதுலேயும் இருக்குது. அந்த படத்துலேயும் போடுவாங்க, டைட்டிலில் எல்லாருக்கும் பேர் போடுவாங்க. பெரிய பெரிய வித்வான்கள் அவங்களாம். நம்ம சொல்கிறது வித்வான்கள் சொல்கிறதே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க, அதெல்லாம் சங்கீதத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தவங்க. சார்லாம் வந்து நடிகர் திலகம் சார்லாம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங்னா எப்படி உட்காரணும், எப்படி நம்ம நடிக்கணும், அது அந்த நாதஸ்வரத்தை எப்படி வச்சு நிற்கணும், எப்படி நடந்து போகணும், எப்படி பேசணும், இதெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் உண்மை இல்லைனாலும் அந்த நடிப்பை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பாலையா சார்லாம் எப்படி பார்த்துருப்பீங்களே, அவர் வாஷாருன்னு தான் சொல்கிறாங்க, யாராவது நடிச்சங்கன்னு சொல்கிறோமா? இப்போ நம்ம கூட பேசும்போது ஒரு வார்த்தையை சாதாரணமாக பேசும்போது தில்லான மூலம் பாலையா சார் என்னடா பண்ணாருன்னு கேட்பாங்க. தவுள் வாஷார் அப்படின்னுவாங்க. இல்லை, அது வந்து காமெடியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நமக்கே, இப்போ நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், பாலையா சார் தவுள் வாசிக்கிறார் அப்படி தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மெனக்கெட்டு அப்புறம் நம்ம வளர்ந்த பிறகு இது பின்னாடி ஒருத்தர் வாசிக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். அதனால் அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு வணக்கங்களும் மரியாதைகளும் நமஸ்காரமும் பண்ணணும். நிச்சயமாக. ஸோ இப்போ நாங்களாம் வந்து சிங்கர்ஸ் ஒரு சிங்கிங்குள்ளே வர்றதுக்கு அப்படிங்கும்போது நமக்குலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒரு கர்நாடிக் மியூசிக் வந்து அந்த கச்சேரிகள் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லையா சினிமா வந்து பாடல்களை கேட்டு டிவியில் வந்து பார்த்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு நம்ம சிங்கர் ஆனாலாம் இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களோட ஃபஸ்ட்டு நான் நாதஸ்வரம் வாசிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? நான் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட அப்பா வந்து திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவர் வந்து ஒரு தவில் வித்வான். ஸோ ஒரு தவில் வாசிக்கிறவர் வந்து நீங்கள் வந்து எப்படியும் இப்போ வந்து டாக்டர் பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு அப்பா நினைக்கிற மாதிரி தவில் வாசிச்சோன்னே உங்களையும் தவிலில் ட்ரெயின் பண்ணாமல் ஏன் வந்து நீங்கள் வந்து நாதஸ்வரம் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க? அது ஏன் அப்படி மாறிச்சுன்னா அண்ணா தவில். ஓகே, அண்ணா தவில் ரெண்டாவது தான் நான். சரி, நீ நாதஸ்வரம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவோட அப்பா பாட்டுனாரும் நாதஸ்வரம், அம்மாவோட அப்பா அந்த பாட்டுனாரும் நாதஸ்வரம். நான் கற்றுக்கிட்டதே வந்து என்னுடைய சொந்த தாய் மாமன் அம்மாவோட அண்ணா ஒரு அடையாறு அனந்த பத்மநாப சுவாமிக்குள்ள ஆஸ்தான வித்வான். 50 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கோவிலில். அந்த கோவிலில் அவர் 15 வயசில் அந்த கோவிலுக்கு வாசிக்க வந்ததான் எனக்கு சொன்னது. அது 15 வயசுல அவர் அந்த கோவிலுக்கு அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்குலாம் சின்ன வயசு 6-7 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். நாங்களாம் 7 வயசுல ஸ்டார்ட் பண்ணதான். அவங்க அதுக்கு முன்னாடி இருந்து மூச்செல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் தான் எடுத்த உடனே நாதஸ்வரம் கையில் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 5-5 years வந்து வோக்கலிசம் முதல்ல பாய்ப்பாட்டு கற்றுக்கணும். பாட்டு முதல் சரளி வரிசையிலேருந்து அந்த பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வரணம் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் கிருத்திஸ் பாடணும். கிருத்தி வரும்போது தான் ஒரு 2-3 கிருத்தி வந்தோடனே வர்ணம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். சரளி வரிசை நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலில், அதாவது நம்ம குரலில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ப்ராக்டிஸ்க்கு எதுக்குமே தேவையில்லை. நமக்கு சரளி வரிசையும் வர்ணமும் போதும். நம்ம அந்த ஸ்பீடு தான் முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம சரளி வரிசையும் ஜண்ட வரிசை அதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு அப்பர் ஸ்தாயி, மேல் ஸ்தாய் வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு வந்துடும். அதை முதல் பண்ணிட்டு அதை அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர வைக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்த பிறகு தான் நீ கீர்த்தனை வாசிக்கிறதுக்கு நீ தயாராக முடியும். அப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணாங்க, நீங்கள் அம்மாவோட அண்ணன்றதுனால எங்கள் தாய் மாமன் அவர் பேர் ஜெயராமன், கலைமாமணி அவார்டு. அவர் கலைமாமணி அப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட இருக்கும்போது வாங்கினது. அது அவர்கிட்ட வந்து ஒரு 7 years நாங்கள் முறைப்படியாக கற்றுன்றது. அவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வச்சாங்க. அவங்களுடைய அந்த வழி தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். இரண்டாவதாக வந்து மயிலை கேசவ பெருமா கோவிலில் எஸ் ராஜேந்திரன் சொல்லிட்டு பரத சங்கீத பூஷன் சொல்லிட்டு அவர் நாதஸ்வரம். அவர் இந்த கேசவபெருமா கோவிலில் ஆஸ்தானத்துவனாக இருக்கார். அவர்கிட்ட ஒரு 7 years 2 பேர்கிட்டையும் முறையாக கற்றுன்றதுனால மட்டும்தான் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. நாதஸ்வரம் உள்ளே வந்த காரணம் என்னென்னா தாத்தாவும் வாசிக்கிறாங்க,
இங்கே இந்த பக்கம் பார்த்தாலும் தாத்தா வாசிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தா என்னுடைய மாமா, சொந்த தாய் மாமாங்க, கலைமாமணி அவார்டு வாங்கினவர். தொழிலில் அப்படி ஒரு சுத்தமாக இருக்கும். நம்ம சும்மா எல்லாம் சொல்லிடலாம், எல்லாரும் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்களாம் உண்மையாக அனுபவிச்சது நான் சொல்கிறேன். தொழில் சுத்தம் அது இப்படி வந்தால் நாங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம அப்பா மாதிரி ஆகணும், இவரை மாதிரி பாடணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எங்கள் மாமா மாதிரி நல்லா வாசிக்கணும், நான் நல்லா வாசிக்கணும் அப்படின்னானது தான். நாங்கள் அவங்களுடைய அடுத்த வாரிசு எங்களுடைய மாமாவோட மகன்கள் 2 பேரும் நல்லா பிரமாதமாக வாசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க நிறைய சிஸ்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு அண்ணாங்களாம் இருக்காங்க, என்னோட அண்ணாங்களாம் இருக்காங்க, பெரியம்மா கூட எல்லாருமே நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க. ஓகே. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தவில் வித்தார், எங்கள் அண்ணன் மட்டும்தான் தவில். எல்லாருமே நாதஸ்வரம். அண்ணாவோட பேர் செந்தில்குமார், அடையாடி செந்தில்குமார் சொல்லிட்டு. எல்லாருமே பர்ஃபெக்டாக எல்லாரும் ஆல் இண்டியா ரேடியோவில் கிரேட் ஆர்டிஸ்ட், எல்லாம் கிரேட் ஆர்டிஸ்ட், ஏ கிரேட் ஆர்டிஸ்ட், எல்லாம் டாப் கிரேடில் இருக்கிறாங்க எல்லாம். அதாவது இப்படி இந்த சூழலில் இருக்கிற ஒருத்தன் நான் எப்படி தப்பிக்கவும் முடியாது. ஒன்று ஒழுங்காக வாசிக்கணும், வாசிக்கக்கூடாது, அப்படிதான். அப்படி இருக்கும்போது இது வெளியிலே போட்டி கிடையாது, எங்களுக்கு இங்கேயே உள்ள போட்டி இருக்குது எங்களுக்கு. இப்போ நான் ஒழுங்காக வாசித்தாலும் ஒழுங்காக வாசிக்கலனாலும் போட்டி எங்களுக்குள்ளேயே நடக்கும். என்ன போட்டினா ஆரோக்கியமான போட்டி தான். ஒருத்தனாச்சும் ஏதாவது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட, ஐயோ என்னோட அவன் நல்லா வாசிக்கிறன்றதை விட, அவன் சரியாக வாசிக்கல, ஐயோ அவன் நம்ம ஒழுங்காக வாசிக்கலன்னா அவனுக்கு கஷ்டமாயிடும். அது என்ன, அவனை நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய இதில் ஒருத்தர் இது வீக்கான மாதிரி ஆகிடும். அதனால போட்டி போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வாசி அவங்கவுங்க அந்த லைனில் இப்போ அவங்கவுங்க எல்லோரும் செட்டில்டாக அவங்கவுங்க கௌரவமாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க நேமுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிரமாதமாக இருக்கிறாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. எங்களுடைய குருநாதரோட ஆசீர்வாதத்தோடு, எங்கள் மாமாவோட ஆசீர்வாதத்தில், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே. நானும் நல்லா இருக்கேன். வெரி குட், வெரி குட். அது போகிறோமே, இந்த ஒரு பாசிட்டிவிட்டியே வேறு என்னமா இருக்குது. பெரியவங்களை மதித்தாலே போதும். பெரியவங்க என்ன, அதாவது எந்த வழியில் போகிறாங்கன்னு போது அதை பார்த்துக்கணும். தொழில் எங்கே வருது, தொழில் நல்லா நடக்குது நடக்கலைன்றதெல்லாம் அப்புறம் விஷயம். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி அவங்க அன்றைக்கி காலம்புரை இப்போவும் சொல்கிறேன், நமக்கெல்லாம் டைமுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்களாம் டைமுக்கு எப்படி போவாங்க தெரியுங்களா? 5 மணிக்கு கச்சேரினா 4:30 மணிக்கு உள்ளே இருப்பாங்க. என்ன கேட்டால் அவங்கெல்லாம் எவ்வளோ அனுபவம் உள்ள இருக்கும். நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன்னு சொல்கிறதுக்கு ஒன்று யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. நாங்கள் போகலைன்னா கூட அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன், ரெடி ஆகிட்டு பின்னாடி போனால் எப்படி இருக்கும், என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஆக்கிட்டுருவாங்க. அவங்களாம் பழைய ஸ்டைல், அவங்க நேரடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது மாதிரி எதாவது பண்ணிட்டு நம்மளை அடிக்கிற மாதிரி இச்சோ அப்படின்னு ஆகிடும் நம்மளுக்கு. அது வேறு மாதிரி அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அதெல்லாம் நிறைய நடக்கும். இப்போ வரைக்கும் நடக்கிறது. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா நான் கச்சேரிக்கெலாம் போனாலும் நினைப்பேன், அப்போ அவருக்கு இந்த டைமுக்கு வந்துருங்கப்பான்னு சொல்லுவேன். சரிப்பா வந்துடுங்க. எப்படி கண்டிப்பாக நான் ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி தான் போவேன். அது என்னவோ என்னுடைய சூழ்நிலை, என் கிரகமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் முன்னாடி உட்காந்துருப்பாரு, அவ்வளோ அசிங்கமாக இல்லையாடா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்னென்னா, மற்ற டைம் சொன்னால் அந்த டைமுக்கு வந்துடணும்டா. ரீலி ஏதாவது ஒரு வாசிக்கணும் ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, எனக்கு என்னென்னா எல்லா ஆர்டிஸ்டும் இருப்பாங்க. நான் ஒருத்தர் தான் இப்போ வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்கிற டைம் சொல்லுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி அப்படி போவேன். சரி போகலாமா, 6 மணி தானே சொல்லியிருக்கேன், 6 போனால் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, பார்க்கலாம் அப்படின்னு. 6ன்னா அங்கே 5:55 இருப்பாங்க. தூங்குறாங்களா தூங்கலையா, ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு, அதெல்லாம் பர்ஃபெக்டானா கரெக்டாக காலமிருந்து அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அவர் நிறுத்திக்கிட்டு அழகாக தொழிலுக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒழுங்காக தொழிலுக்கு வருவாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் பண்ணுறேன், ஓகே, என்னை சார்ந்தவங்களும் பண்ணுறேன், என்னுடைய சக கலைஞர் இப்போ நான் சொன்ன என்னுடைய குடும்பஸ்தாரர் எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணால் நல்லது. பண்ணலைன்னு நான் சொல்ல வரல, பண்ணணும். அதாவது அவங்கவுங்க நம்ம யார் அவங்க எது மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கை இது மேலே. புரியுது, சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே பயங்கரமான காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆரோக்கியமான ஹெல்தி காம்படிஷன். ஸோ இந்த ஆரோக்கியமான காம்படிஷனே ஒரு பாயிண்டில் இருந்தாலும் சில நாட்கள் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், தூங்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா, அதை மாதிரி தோணி ஒருவேளை நம்ம கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம், அதை சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும்போது இந்த வீட்டில் இந்த சூழ்நிலை என்ன சொல்லுவாங்க,
எந்திரி பாடு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்துலலாம் ஒரு நாள் விட்டதெல்லாம் கிடையாது. கற்றுக்கும் போது எங்கள் மாமா வீட்லேயே இருந்து கற்றுக்கிட்டதுனால 7 இயர்ஸ் வந்து குருகுலம் மாதிரி. ஆமாம், குருகுலம் மாமா வீட்டுக்கு போனேன். முறைப்படியாக அம்மா வீட்டில் இருந்து டெய்லியும் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப தொலைவெலாம் கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த ஸ்டுடியோலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி ஒரு 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 ஸ்ட்ரீட் போனால் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அதுதான் எங்கள் மாமா வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வித்தியாசமே. இன்றைக்கி கிளம்புறேன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் எங்கள் வீட்டுக்கு வருவேன். வந்தால்தான் வருவேன், அது கூட வந்தால்தான் வருவேன், இல்லைன்னா அங்கேயே ஜாலியாக இருப்பேன் மாமா வீடு. இல்லை எங்கள் வீட்டில் எப்படி இருந்தோனோ அப்படி தான் இருப்பேன். ஆனால் குருக்கிட்ட இருக்கிற அந்த குருக்குலம், அந்த மரியாதை, அந்த ஒரு கற்றுக்கும் போது அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. மாமா கிட்ட அந்த கண்டிப்பு இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு நம்ம எல்லாரும் வந்து சிஷ்ய பிள்ளைங்களாக இருக்கிறோன்னு சொல்கிறத விட வந்திருக்காங்க. சும்மா அந்த ஒரு நம்ம குழந்தை, நம்ம தங்கச்சி பிள்ளை, நம்ம மாமா தான் அந்த செல்லம் இருந்ததுன்னா யாராலும் முடியாது. சொல்லிடலாம் செல்லம் கொடுத்து வளர்த்தேன், செல்லம் கொடுத்து வந்து உண்மையாக சீக்கிரமாக ஒரு ரொம்ப முறைப்படியாக கற்றுக்கணுன்னா ரொம்ப கவனம் தேவை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருந்தால் தான் முடியும். அதில் கண்டிப்பாக மாமா கிட்ட நான் கற்றுனது எங்களோட மாமா. அது வந்து ரொம்ப நான் இப்போ வரைக்கும் அவங்கள நினைக்காத நாள் கிடையாது. அவர் மேலே அவ்வளோ மரியாதை, அவரை பார்த்தே நாங்கள் நடந்திருக்கோம், அவ்வளோ கண்டிப்பு. நாங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும் மியூசிக் பற்றி தெரியும் இல்லையா, ஒரு பாட்டு எழுதி கொடுக்கும் போது தலைப்பு எழுதி அந்த கீர்த்தனை என்ன பாட்டு, அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாகித்யம் பேர் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, பண்டுருத்தி கோடுன்னு வச்சுக்கிறோம், அதோட ராகம் அம்சநாதம், தியாகராஜ கிருத்தி, ஆதித்தாளம் எழுதிடுவாங்க, ஸ்வரம் எழுதுவாங்க, பல்லவி அனுப்பல்லவி சரணம் அவரே தான் எழுதுவார். உட்காந்து 2 பிள்ளைக்கு அவர் பிள்ளை சின்ன பிள்ளைக்கும் எனக்கும் 2 பேருக்கு உட்காந்து எழுதுவார். 2 பேரும் கற்றுக் கொடுக்கும் போது எழுதிட்டு உட்காருங்கடா அப்படி எடுத்து புக்கு இப்படி வைப்பார். 2 பேரும் புக்கை பார்ப்போம், அப்படி உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு வெத்தல் பாக்கெலாம் போடுவாங்க இல்லையா பெரியவங்க, அந்த வெத்தல் பாக்கு போட்டுட்டு ஓகே பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி சொல்லுவாங்க. முதல்ல அந்த சா பா சா சொல்கிறது, சா பா சா சொல்லுங்கள் ரெடியான்னு சொல்லி ஸ்ருதி சொல்லுவோம். இது பாடும்போது ஆமாம், பாடும்போது ஸ்டார்டிங் எப்போவுமே வந்து அந்த ஸ்ருதி சேர்த்துக்கணும். இல்லை நான் கேட்டது இது வந்து நாதஸ்வரத்தில் பாட்டு பண்டுருத்தி கோடுன்னு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தியாகராஜ கிருத்தி, ஆதித்தாளத்தோட அது தலைப்பு எழுதி அந்த பாட்டை ஃபுல்லாக ஸ்வரஸ்தானம் எழுதி அது எடுத்து அந்த நோட் எடுத்து எப்போ வாங்க உட்காருங்க அப்படின்னா 2 பேரும் உட்காருவாங்க. உங்களுக்கு அந்த ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் ஆரோகணம் எழுதி அதெல்லாம் எழுதி வச்சுடுவாங்க. இது என்ன ஸ்வரஸ்தானது என்ன ரீ டூ மா டூ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு உட்காருங்கப்பா 2 பேரும். அவங்க சின்ன பிள்ளை, நானும் உட்காரு, 2 பேரும் ஒரே ஏஜ், நாங்கள் வருவோம். உட்காந்து உட்காந்து பாடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் சாப்பா ஸ்ருதி சொல்லுங்க சொன்னால் சா ப ச ஓகே பாடியாச்சா, ஓகே ப ப ப ம ரி டி ச டி சா டி சா ப ம ப பாடுங்கன்னு நாங்கள் பாடுவோம். பாடியாச்சா, ஓகே சார். பனி பனி ப ம ரி டி ச டி சா டி சா ப ம ப 2வது பாடுவோம். அதுக்கப்புறம் என்ன பாடுவாருன்னா நாதஸ்வரத்தில் எப்படி வாசிக்க ஸ்டைல்லே வாயிலே பாடிடுவார். ப ப ப ரி ச ரி ச ரி ச ப ம ப ப ப ப ரி. அது என்னன்னா சாகித்ய முறை அது உனக்கு. அது பண்டுரீதி கோலு விய வையராமா இது வரணும்னு சொல்லிடுவோம். ஆனால் இது உண்மை. அவர்கிட்ட இருக்கிற ஒரு மேஜிக் என்ன எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் கண்டுபிடிச்சி இது வந்து பார்க்குறவங்களுக்கோ இல்லை எனக்கு தெரிஞ்ச இசைத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ என்னன்னாப்பா ஒரு பெரிய ஒரு இது கண்டுபிடி அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் பார்த்துட்டு 2வது வாத்தியார்கிட்டையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். நிச்சயமாக மாமா கிட்ட என்னென்னா, இதை பாடும் போதே 3வது வரி எங்களுக்கு தெரியாது, பார்த்துருக்கோம். 3வது வரி அவர் 2 வரி சொல்லிட்டார் தானே, அதை பார்த்துக்கிட்டே 3வது வரி பாடுவார். அவர் கூடவே பாடி முழு பாட்டையும் முடிச்சிருவோம். எப்படி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல, அவங்க மகன்களுக்கும் 2 பேருக்கும் தெரியல. நாங்களே எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எங்கேயாவது எப்போயாவது பார்க்குறது 10 நாளைக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு பார்க்கும்போது பேசுகிறது என்னென்னா, எப்பட்றா நம்ம அப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம எப்பட்றா அவர் கூட பாடினோன்னு தெரியல, எப்பட்றா அவர் வாசிக்கும் போது அவர் பாடும்போது கூடயே பாடி முடிச்சிட்டோம், இவங்களுக்கு ஒரு லைன் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளுதாடா அப்படின்னு உண்மையாக நாங்கள் பேசின்னு இருக்கோம். நான் அப்போ தான் யோசிப்பேன், அது இது வரைக்கும் தெரியல. மேபி நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதை கேட்டு அவங்க வாசிக்கிறத கேட்டு ஒன்று, அவங்க சொல்லி கொடுக்குற விதம், கண்டிப்பு, கவனம்,
நம்மளுடைய கவனம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது. அதுதான் இப்போ இங்கே இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கவனமாக ஒரு இடம் உட்கார வைக்கிப்பாங்களா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு முடியாது. அன்னைக்கு விளையாடுறோம், வெளியில் போய் வாசை தாண்டி விளையாடினாலே தப்புமா. அன்றைக்கி அந்த கண்டிப்பு இருந்ததுனால தானே சிலதெல்லாம் தப்புன்னு அது வந்து சரி தப்புன்னு பற்றி பேசவே வரல. ஆனால் அதெல்லாம் இருந்ததுனால அது படிக்கும்போது படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணணும், விளையாடும் போது விளையாடணும். நீங்கள் எல்லா நாளும் விட்டுட்டு படிக்கிறது டைமுக்கு கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கிறது, விளையாடுற டைமில் படிக்கிறது, தூங்குகிற டைமில் விளையாடுறது, சாப்பிட்ற டைமில் விளையாடுறது, எல்லாமே அப்படி பண்ணுற மாதிரி. அது மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மேஜிக் சொல்கிற மாதிரி நான் அப்படியே சொன்னேன். அது அவங்களுடைய வந்த வழி, அவங்க அனுபவம். இது எல்லாரும் குருக்கும் சமந்தான். ஆனால் நான் கற்றுக்கிட்ட குருவை பற்றி மட்டும்தான் நான் பேச முடியும். என்னுடைய மாமா இவர்கிட்ட அந்த 7 இயர்ஸ் முடித்து கிட்டத்தட்ட நான் ஒரு கீர்த்தனைகளை நிறைய பாடம் பண்ணியாச்சு. அது எத்தனை கீர்த்தனைலாம் தெரியாது, அவ்வளோ கீர்த்தனை பாடம் பண்ணிட்டோம் நாங்கள். அப்படி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளி விட்டது, அவங்களும் கொஞ்சம் வெளியில் ஊருக்கு போக வேண்டியது, நானும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து எல்லாம் ரிலேட்டிவாக எல்லாம் நிறைய ரொம்ப கூட ரொம்ப சொந்தம். என்னுடைய அம்மா அவருக்கு அண்ணா, அவருடைய மாமாவோட மனைவி வந்து எங்கள் அத்தை, அவங்க வந்து எங்கள் அப்பாவோட சொந்த தங்கச்சி. இப்படி இவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சி, அப்படி நாங்கள் அவ்வளோ சொந்தம் கூட. அதனால் ஒரு சொந்தங்களாக ஜாலியாக போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அப்புறம் சரி வெளியில் இன்னொருத்தர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட நண்பர், அதாவது ராஜேந்திரன் சொல்லிட்டு அவர்கிட்ட போனது என்னென்னா, அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா நாதஸ்வரம் எடுத்துக்கிறது. பாட்டு எதனா ஒரு பாட்டு எடுத்தாருன்னா, ஒரு கீர்த்தனை எடுத்தாருன்னா, ஒரு கல்யாணி ராகம் அப்படி எடுத்தாருன்னா நாதஸ்வரம் எடுத்துக்கிறது. இவர் முதல்ல ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி நம்ம ரத்தத்தில் ஏற்றியாச்சு சங்கீத. இவர் மாமா ஏற்றியாச்சு. இனிமேல் நீ எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் ஓ அப்படின்னு. நீ அதாவது நம்ம இந்த சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், கிளாசிக்கில் எந்த அளவுக்கு முறையாக நம்ம பிளட்டில் ஏற்றிக்கிறோமோ, நீ எந்த ஊருக்கு போனாலும், நீ எந்த பாட்டு கொடுத்தாலும், எந்த சுரம் கண்டுபிடிச்சிடலாம், ராகம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ராகமே உன் பேர் தெரியலனாலும் அதில் என்ன சுரம் இருக்குது நீ கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இவங்க வந்து முடிஞ்சிச்சு. இங்கே போனவொடனே இவர் பார்த்தாரு, இவர் இப்படி தான் வராரு, இந்த லைனில் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பாட்டு ஒரு ரெண்டு ஃப்ரேசஸ் வாசிப்பார். அதை வாசிப்பான்னுவார். என்னடா அது ராகனை என்னென்ன தெரியாது, என்ன வாசிக்க சொல்கிறாரு. அப்படி ஒரு ஃப்ரேசஸாக சொல்லி 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 ஒரு ராகத்தை மனோதர்ம சங்கீதம் சொல்லி கொடுக்குறது, ஓர்வையாக வாசிக்கிறது. அது உதாரணம் எப்படி சொல்கிறதுன்னா, கல்யாணி இல்லையா, சரி க ம பத நீ சனி தப மகரி த, இது ஆரோகணம். இது அவுட்லைன் எல்லாருக்குமே பேசிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது அவர் என்ன பண்ணுவார்னா, வா ராகம் கல்யாணிப்பா, ஓகே ஓகேண்ணா, வாசிங்கன்னு வர, சுவாரமும் தெரியாது, என்னதுன்னு தெரியாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியாது. அதாவது 4 ஸ்டூடெண்ட் உக்காந்துருப்பா அவர்கிட்ட. அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அப்படி உட்காந்து, அப்பா வாசிங்க வாசிங்க, பாலா வாசி, ஒருத்தர் பேர் சொல்லி அவர் பேர், அவங்க அங்கேயும் அவர் மகன் இருக்கா சின்ன பையன், அவர் அங்கே கற்றுக்க ஸ்டார்டிங், அவங்க சின்ன பையன், அப்படி லைனாக வருவாங்க. அப்படி கோர்வையாக, அப்புறம் கோர்வையாக ராகம் எப்படி வாசிக்கிறது, ஒரு ஃப்ரேஸ்லேருந்து ஒரு ஃப்ரேஸ் எடுத்து இப்போ இப்படி சொல்லிடுவார். ஏன்னா பாடுறதுக்கே மூச்சு வாங்க. இப்படி தான் நாங்கள் வளர்ந்த இசையில் வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, சும்மாலாம் யாருமே வந்து மெனக்கடல் இல்லாமல் வந்துட முடியாதுன்றது தான் இது இந்த துறை சம்மந்தமாக நான் சொல்கிறது. ஏன்னா அந்த கோர்வையாக ராகம் வாசிக்கிறத வந்து கற்றுக்கிட்டதே நான் வந்து அவங்க தான் போய் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நம்ம ராகமே என்னன்னு தெரியாதே, பாட்டாக கற்றுன்ருக்கோம். ஏன்னா கீர்த்தனை சொல்லி கொடுக்க வாசிக்கிறோம், ராகம்னு என்னென்ன தெரியாமல் இருந்திருக்கு. அதாவது ராகம் வாசிக்குது, மனோதர்மமாக ராகம் வாசிக்கிறது. இவருக்கு மாமா வந்து எல்லாம் ரத்தத்தில் ஏற்றிட்டாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்து சரி இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அவர் பார்த்துறாரு, நீ இப்படி உனக்கு இப்படி தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அவர் தெரிஞ்சு இப்படி தான் வரணும்னு. அவர் ஒன்றுமே புரியல எனக்கு, என்னடா அது திடீர்னு இப்படி பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வளர்ந்து இந்த ராகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு
இந்த ராகம் இப்போ ஏதாவது ஒரு கல்யாணி ஏதாவது இந்த பாட்டு தெரிஞ்சதுனால, கீர்த்தனை தெரிஞ்சதுனால ஏதாவது பாட்டு வாசிக்கும் போது, இல்லை யாராவது பாட்டு கேட்கும் போது, ஓ இந்த ராகத்துல தான் பாடுறாங்க. இப்போ நம்ம ஜனனி கேட்குறோம், ஆமாம், ஜனனி பார்க்குறோம் இல்லையா, ஓ இது கல்யாணி ராகமாக இருக்குமோ, இது சரி நீசா அப்படி வருது, ஓகே. ஆனால் இது கல்யாணின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? மம ப மகரே சனி ரே ச நீ சா நீ த ப ம க ம ரி. ஓ இங்கே வரும்போது ஓ கல்யாணி இது கல்யாணி. அது ஏன்னா நீசான்றது எல்லாரும் ராஜா சார் கல்யாணியில் எத்தனை பாட்டு. அம்மா என்று அழைக்காத, அம்மா என்று அழைக்காத, அப்புறம் என்ன அப்படி பார்க்கறதுன்னா தட் இஸ் கல்யாணி. அதெல்லாம் இருக்கு. காற்றில் வரும் கீதமே. காற்றில் வரும் கீதமே. அப்புறம் வந்து நிறைய இருக்கு பாட்டு, டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதில் அதே மாதிரி ஒரு ஒரு சிந்து பருவி, அப்பா சிந்து பருவிக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதாகும். எனக்கும் அந்த சிந்து பருவி வாசிக்கும் போதெல்லாம் அதாவது இருக்கிற ராகல் எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன்ஸ் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் போது கலந்துருக்கும்போது இருக்கிற சங்கீதத்தில் இருக்கிற எல்லா ராகத்துலையும் இருக்க எல்லா ராகத்தோட ஒரு ராகத்துக்கு தான் எல்லா ஸ்வரமும் இருக்குது, என்ன தெரியுமாப்பான்னு கேட்டார். என்னென்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா நீ ஒரு ராகம் இருக்குது, எல்லா ஸ்வரமும் இருக்குது அப்படின்னு. இதுனாடா அது புது ராகமாக இருக்குது, இது எல்லா ஸ்வரமும் இருக்கிற ராகம் என்ன ராகம்? கண்டிப்பாக நான் தேடி பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் வச்சு அப்புறம் 2-3 பேர்கிட்ட அது அந்த பரீட்சை வச்சார். 2-3 பேரும் இல்லைடா இது என்ன ராகம், இந்த ராகமா அந்த ராகமா, இதை சொல்கிறோம் அதை சொல்கிறான். கடைசியில் பார்த்தா ஏய் இவர் தானா அப்படின்ற அப்புறம் கடைசியில் சிந்து பேர் என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் ஃபாரின் நோட்ஸ் நீ பாரு எல்லா ஸ்வரமும் இருக்காது, அந்த ராகத்தை நீ பாடி பாரு அப்படின்னு. இல்லைண்ணா அப்படி என்னென்ன இல்லை நீ பாடு அப்படின்னு. அப்புறம் நான் சும்மா ஒரு லைனாக என்ன பண்ணேன், பாடலாமா அதை? இப்படிதான். ஆமா எல்லா நோட்டும் இருக்குடா அப்பா, ஆமா எல்லா நோட்டும் இருக்கு அப்படி. அப்போதான் நம்மளும் அது இதெல்லாம் வந்து மியூசிஷியன்னா நாங்கள் நிறைய சில பேர் கலந்துக்கும் போது அந்த சிந்து பைரவியில வந்து நீங்க ஃபாரின் நோட்ஸ் கலந்தா கூட தப்பா தெரியாது. ஏன்னா அது வந்து அதுதான்மா சங்கீதம். கரெக்ட். கேட்கறவங்களுக்கு இனிமை தான். சாரோட அதுல அழகா சரணத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து எனக்கு சந்திரசேகரா ஈஷா ஈஷா சந்திரசேகரா ஈஷா சந்திரசேகரா இது இருக்கு. முருகன் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட அது என்ன ஒரு நாதஸ்வரத்துக்கு வேற லெவல் சாங். அப்புறம் வந்து முருகர் மனதிற்குகந்தது முருகன் ரூபம் மனதிற்குகந்தது முருகன் ரூபம். என்ன பாட்டு இதெல்லாம், எதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. சிந்து பெரிய ராகம் அதே வந்து எனக்கு அதே ரொம்ப பிடிச்சது வந்து இதுலேருந்து அப்படியே நம்ம அப்படியே சரி இங்கே கர்நாடகா தான் அப்படி நெக்ஸ்ட் அப்படி போவோம். அந்த துறைக்கு போனோன்னா ஒரு நாளும் உணவரவாத இது பண்ணியிருப்பாரு. அதே படத்தில் இந்த ஹாப்பி மூட் பாட்டு கொடுத்துட்டு நிலவே முகம் காட்டு, யாரால இது பண்ண முடியும்? இது ஒரு அதே அப்படியே அங்கேருந்து அப்படியே கமல் சாருக்கு வந்துங்கன்னா என்ன இதே வந்து நம்ம ராஜா சார் வந்து கேட்டிருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு நாள் நம்பர் வாங்க அப்படின்ட்டோம். அப்புறம் என்ன சத்தம் இந்த நேர் அது வச்சிரும். அப்புறம் வந்து நம்ம கல்யாண மாலை கொண்டாடும் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதுவே நீங்கள் சிந்து பிறவில
கேளடி கண்மணி கரெக்ட். அதே படத்துல அதே சரணம் வந்து எங்கேயோ ஒரு பீஜம் போயிட்டு கடைசியில் இங்கே அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் சிந்து பேரும் கிடையாது. கரெக்ட். ஆனால் இதுக்குள்ளேயே வந்துட்டார் திரும்ப. இதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதில்ல. நம்ம மியூசிக் நிறைய கற்றுக்கணுமா. கரெக்ட். நிறைய கற்றுக்கணும். ஏன்னா கற்றுக்கிட்டாதான், கற்றுக்கிறத விட நிறைய கேட்கணும்னு சொல்லுவாங்க எங்களுடைய குருநாதர்கள்லாம். டேய் கற்றுக்குறீங்க, ஓகே நிறைய கேளுங்கடா. இல்லை இப்போ வந்து நிறையா எப்படி நான் பார்க்குறேன்னா ஷார்ட்கட்ஸ் சீக்கிரமாக எப்படி கற்றுக்கிறது, அதாவது ஒரு நாளில் லட்சாதிபதியாவது எப்படி, அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா ஈஸியாக அவங்களுக்கு ஒரு 10 வீடியோவில் இது கிடச்சிரும், ஒரு இதில் கிடச்சிரும். அப்போ வந்து இந்த செல்ஃப் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நிறைய நம்ம இது இருக்குது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் எல்லா செல்ஃப் டாட் மியூசிஷியன்ஸ்க்கும் நான் இதுன்னு சொல்ல, பட் செல்ஃப் டாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறோமோ, நானாக தானாகவே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து பெருசாகவும், நம்ம போய் முறைப்படி கற்றுக்கிறத சின்னதாகவும் பார்க்குற ஒரு சொசைட்டிக்கு வந்துட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும் அப்பப்போ. இல்லை இது என்னன்னா எப்படி பார்க்குறோன்றது நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் குறைவாக காமிக்கிற மாதிரியும் இது மிகப்படுத்தி காமிக்கிறேன். இது உண்மை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திற்கு, இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கிற காலகட்டத்தில் சில ஒரு எல்லா விஷயம் பிரபலம் தேவைப்படுறது. உண்மைதான். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளோ ஃபாலோவர்ஸு, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் உதாரணத்துக்கு இதை கேட்கலாமான்னு கூட தெரியல. நம்மளோட யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆனால் இந்த டாபிக் பேசுகிறவங்களுக்கு எத்தனை பேர் உண்மையாக வந்திருக்காங்க? மற்ற யூடியூப்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அவங்கவுங்க உழைக்கிறாங்க, நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதெல்லாம் அது அவங்க சௌரியம். எல்லாரும் மெனக்கடை இல்லாமல்லாம் யாரும் வந்துடல, சரிங்களா? பிரபலம் யார் இருக்கா யூடியூப்பில்? என்ன ட்ரெண்டிங்கு, என்ன பேசுகிறாங்க, இந்த டாப்பிக்கா, இது வேண்டாம், இது தள்ளி விடு, அடுத்தது என்ன போடும், அடுத்தது என்ன, அடுத்த வீடியோ பாரு. இதுதான் இப்போ தேவைப்படுறதே தவிர, அதனால் இந்த முறையாக கற்றுக்குறவங்க, இன்றைக்கி ஒரு நாள் கற்றுக்குறவங்க, முறையாக கற்றுக்குறவங்களுக்கு யாருக்கும் ஒன்றுமே கிடையாது. இது இப்படியே வந்துட்டே தான் இருக்கும், ஸ்லோ க்ரோத். அது வந்துட்டே தான் இருக்கும். அது அவங்க ஆசைப்படல, நான் இன்றைக்கே வித்வான் ஆகிடணும், இன்றைக்கே அவார்டு வாங்கி, இன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கி பெரிய லெஜண்ட் ஆகிடணும், அவங்க அதெல்லாம் விரும்பணும். நான் கற்றுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க போயின்ட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் தான். நமக்கு வர வேண்டியது வரும், நமக்கு என்ன கொடுக்கணும்னு, நான் இங்கே இருக்கணும், நான் என்ன செய்யணும்னு சொல்கிறது நான் முடிவு பண்ணுறதில்ல, நீங்கள் முடிவு பண்ணுறது கிடையாது. இதை நம்ம முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணுன்றதை விட தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது மண்டையில் ஏறிடும் நமக்கு. எல்லாமே இன்றைக்கி ஒரு நாளில் பாட்டு எனக்கு கூட தான், நான் எவ்வளோ பாட்டை நான் பார்க்குறேன், நல்லதை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதில் இப்போ நிறைய பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் நல்லது என்னவோ, அதில் கெட்டது வந்தால் கூட இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கணும். கரெக்ட், நிச்சயமாக. நமக்குள்ளே ஒன்று இருக்குது, நம்ம நல்லது போகலாமா கெட்டது செய்யலாமான்னு இருக்குது, அதை நம்ம தடுத்துக்கணும். இப்போ ஒரு மியூசிக் கேட்குறேன், இப்போ நீங்கள் நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன், 14 வருஷம் எங்கள் குருநாதர் கூட இருந்தேன். அது இல்லாமல் நான் வெளியில் நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் மியூசிக் காலேஜில் இருந்திருக்கேன். நிறைய கச்சேரிஸ்க்கு நிறைய எனக்கு 3000 கச்சேரிக்கு எவ்வளோ கச்சேரிஸ், சும்மா நான் தோராயமாக சொல்கிறது கச்சேரிஸ் எவ்வளோ 14-15 வயசுலேருந்து நான் கச்சேரி வாட்சின்ட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இது நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதுன்னு நான் தான் இந்த உலகத்துலேயே இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் லெஜெண்ட்னான்னு சொன்னால், இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க லெஜெண்ட்லாம் அப்போ இல்லையா? பட் நான் லெஜெண்ட்லாம் அவங்க யார்? அது ஒரு இதுதான். இப்போ நம்ம யாரும் சொல்லாங்களே, அண்ணன் வந்திருக்காரு, அண்ணனுக்கு ஒரு நெய் ரோஸ்ட் சொல்லு அப்படின்ற மாதிரி, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம், அந்த மாதிரி தான். அது நமக்கு தெரியும், நம்ம யாரு, நம்ம என்ன பண்ண நமக்கு தெரியணும். கரெக்டு தான், கரெக்டு தான். எல்லாரும் நெவர்தலெஸ் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ எங்களுக்கெலாம் உங்களை பார்க்கும்போது லெஜெண்டுன்னு ஏன் தோணுது அப்படின்னா, உங்களோட இசை மாத்திரம் கிடையாது, உங்களோட இந்த ஒரு குவாலிட்டி கூட.
அதாவது என்கிட்ட கேட்பாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நீங்கள் கற்றுக்குறீங்களா, நீங்கள் இன்னும் நான் சொன்னேன் நான் என்னோடய கிளாஸ்க்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா நீங்கள் இன்னும் கற்றுக்குறீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன் நான் கற்றுக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது என்னால். நான் என்னோட கப்பை ஃபில் பண்ணிட்டு இருந்தால் தான் எந்த கப்புலேருந்து உங்கள் கப்புக்கு நான் ஃபில் பண்ண முடியும். என்னுடைய குருநாதர் 2 பேருமே கிட்டேயும் கற்றுட்டது என்னென்னா, என்னுடைய மாமா முதல்ல அவர் சொல்லிடுறேன் அவருடையதுன்னா, அவர் இப்போ வரைக்கும் ஒரு நொட்டேஷன் எழுதுவார் பாட்டு கேட்டு. இப்போது இருக்கிற அவருக்கு எவ்வளோ ஆயிரங்கள் பாட்டு கீர்த்தனை எழுதியிருக்கலாம், அதாவது எழுதினா நொட்டேஷன் பண்ணி நான் சொல்ல வாசிக்கலாம், பாடம் பண்ணி பாடாந்தரம் பண்ணி வாசிக்கலாம். இருக்கிற பாட்டை கீர்த்தனை வாசி யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன் பாடம் பண்ணணும்? அந்த உழைப்பு இருந்தால்தான் ஒரு நாளைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்னொன்று, எந்த சங்கீதமும் இசைத்துறையாக இருந்தாலும், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கட்டும், வாய்ப்பாட்டாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், நம்ம 1 நாளில் 2 நாளில் 3 நாள் நீங்கள் ஒரு 10 நாள் விட்டுட்டு 11 நாள் எடுத்து நீங்கள் பாடி பாருங்கள், வாசித்து பாருங்கள், நம்ம யாரும் காட்டி கொடுத்துருவோம். கரெக்டு. 2 நாள் பாருங்கள் உங்கள் குரல் நம்மளோட குரல் எப்படி இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். 2 நாள் நான் நாதஸ்வரம் வாசிக்கலாம், 3ஆம் நாள் வாசிக்கும் போது எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு செட் ஆக. அப்போது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் அப்பவும் வராது. அப்போ நம்ம எதுக்கு, அப்போ எந்த அளவுக்கு மெனக்காடணுன்றது தான் நான் சொல்கிறேன். நிச்சயமா இது அவ்வளோ ஈஸி இல்லை. கரெக்ட் கரெக்ட். நம்ம வீட்டிலே சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம அம்மா சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்றோம், இன்றைக்கி ஒய்ஃப் சமைச்சு கொடுத்து சாப்பிட்றோம்மா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு டேஸ்ட்டு தானே இருக்குமா. அப்படி இருக்கும்போது ஏம்மா நேற்று நல்லா பண்ணேன் நீ நல்லா பண்ண சொன்னா, நேற்று நான் தாண்டா பண்ணேன், இன்றைக்கி நான் தாண்டா பண்ணேன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் சண்டை போகிறோம். இப்போ இதுக்கு இந்த யூடியூப் சேனல் வேணால் முக சுற்றி வேணால் பிரமாதமாக சொல்லலாம். ஆனால் நான் வீட்டில் நம்ம சும்மா இருப்போமா, என்னம்மா செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏண்டா நான் எப்போதும் செய்கிறதாண்டா செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டு வகையிலையும் நம்ம பார்க்கும்போது இது உழைப்புமா. இன்றைக்கி இல்லை, எனக்கு என்னோடய அடையாளமே அதானே. பாலாவை நீங்கள் கூப்பிடல, பாலசுப்ரமணியன் ஏதோ ஒரு எவனோ ஒருத்தன் வர போகிறான், பாலாவை எவனோ ஒருத்தன், நாதஸ்வரம் பாலாவை தானே கூப்பிட்ருக்கீங்க. நாதஸ்வரம் நான் வாசிக்காமல் நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட போகிறீங்க? அப்போ நீங்கள் அதுக்கு தான் நம்ம மெனக்கடணும். வாய்ப்பாட்டு பாடுறாங்கன்னா சௌந்தர்யா பண்ணால் சிங்கர் சௌந்தர்யா தான் கூப்பிட போகிறாங்க. வெறும் சௌந்தர்யா அவங்க என்ன பிரயோஜனம்? புரியுது. கரெக்ட். அதனால் நம்ம மெனக்கடல் உழைப்பு இருக்கணும்மா. கண்டிப்பாக உழைச்சா தான் ப்ராக்டிஸ் பண்ணால்தான் முடியும். ஒரு நாள் விட்டால் கூட நமக்கு யோசிக்கணும், கரெக்ட், நம்மளோட ப்ராக்டிஸ் குறையுதுன்னு நினச்சிக்கணும். கரெக்ட். இந்த ஒரு கொஷின் எனக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ வந்து ஒரு நாங்கள் நிறைய கோவில்களுக்கு போவோம் சின்ன வயசுலேருந்து. ட்ரிப்புனாலே கோவில் ட்ரிப்பு தான். ஸோ அப்படி கோவில்களுக்கு போகும்போது சில கோவில்கள் கொஞ்சம் பெரிய கோவில்கள், அதில் வந்து நாதஸ்வர வித்வான்களோ தவில் வித்வான்கள் எல்லாருமே உட்காந்துருந்தாங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும். எங்கள் தாத்தா வந்து உட்காந்து கரஹர பிரியா பாரு சக்கனி ராஜா வாசிக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து பைரவியில் வாசிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதெல்லாம் ராகமாக சின்ன வயசில் இருக்கும்போது ஸோ அப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராமங்களில், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சின்ன கோவில்களில் வித்வான்கள் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு சினாரியோ என்னென்னா, அந்த மாதிரி வித்வான்கள் எந்திரிச்சு வந்து வாசித்து முடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து எங்களுக்கு வந்து தட்சிணை கொடுங்க அந்த மாதிரி ரொம்ப இதுவாக கேட்பாங்க. இப்போ நம்ம மனுஷங்க தானே, நம்ம சில பேர் பில்லினியர்ஸாக இருக்காங்க, சில பேர் வந்து இதில் கோவில் வாசல்லையும் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் வித்வான்கள் அவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, என்ன விஷயம்னா, இந்த நாதஸ்வரம் தவில்னாலவே பரிதாப கோலம்தான்ற ஒரு பார்வை இருக்குது. இது வந்து அவங்க இது வந்து நான் தவறாக சொல்லலை, நான் தவறாக யாரையுமே சொல்லலை. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்த்தா அப்போ நாதஸ்வர தவில் அப்போ எதை கஷ்டப்படுறாங்கன்னா அப்படியே வெளியில் அவங்க காமிக்கல, பார்க்குற தோற்றம் அப்படி ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு. இப்போ கோவிலில் நீங்கள் சொன்ன மாதிரி கோவிலில் மட்டும் அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அந்த கோவிலில் மாத சம்பளுக்கு வேலை பார்ப்பாங்க. இந்த கோவிலில் வந்துட்டு போகிறவங்க ரொம்ப நல்லா வாசிங்க, அது வந்து அன்பளிப்பாக கொடுக்கறது தான் இல்லையா. தானா இப்போ இது வரைக்கும் யாரும் கேட்டதா நான் பார்த்தது கிடையாது.
ஓகே. யாரும் கேட்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நான் எவ்வளோ வாச கோவிலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு கபாலீஸ்வரர் கோவிலில் ஏன் இப்போ நாங்கள் சொன்ன எங்களுடைய ஒன் ஆஃப் த மெயின் கோவில் அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் எவ்வளோ எங்கள் மாமா பிள்ளைங்க அவங்க தான் ஆஸ்தானம் வாசிக்கிறாங்க. மாமா வாசிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க வாசிக்கிறாங்க, 2 பேர் எவ்வளோ நாள் வாசிக்கிறாங்க. அன்பளிப்பு இஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க சார் அப்படி எங்கள் கண்ணு முன்னே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தவறாக எடுத்துக்க கூடாது. ஆனால் அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க தான் வேற மாதிரி எடுத்துக்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க சிரமப்படுறாங்க. நாதஸ்வரங்கள் என்னுடைய இது என்னென்னா, நாதஸ்வரக்காரங்களும் யாராலுமே எனி டைம் வேஷ்டி சட்டை வெள்ளம் ஜல்லியமாக சுற்றின்னு இருக்க முடியாது. கரெக்டு. ஆனால் கச்சேரிக்குன்னா இப்படி தான் போகணுன்றது ஒரு முறை இருக்குது. நிச்சயமா. அது அழகாக வேஷ்டி அழகாக சட்டையோ ஜிப்பாவோ போட்டுக்கிட்டோம். அந்த காலத்தில் கடுக்கெல்லாம் வச்சுட்டா குடும்பிலாம் இன்றைக்கி இருக்குது தலை முடியே கிடையாது யாருக்கும், நிறைய பேருக்கு. அதுங்க எங்கேருந்து குடும்பி வச்சுக்கிறது. அதனால் அதை விட்டுருங்க, வேண்டாம். நல்ல நம்ம கச்சேரி 4 இடத்துக்கு போய் வாசிக்கிறோம். ஒரு அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து என்னென்னா கல்யாண வீட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க, கோவிலுக்கு மட்டுமே நாதஸ்வரம். மங்கள வாத்தியம்னா நாதஸ்வரம் உடனே கல்யாண வீட்டில் அப்பா கச்சேரி கல்யாண வீடு அப்பா நம்ம பாத்துல கல்யாணம்டா தம்பி அவர் பேர் சொல்லி யாரோ ஒருத்தர் வித்வான் பேர் சொல்லி நீ தான் வந்து வாசிக்கணும். கண்டிப்பாக மாமா வந்து வாசிச்சாரன்னு அவ்வளோதான். அவங்க போயிடுவாங்க, ரொம்ப முக்கியமாக வாசிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானே தவிர இன்னைக்கு அன்னைக்கு சட்டை இல்லாமல் அணிஞ்சு வெறும் வேஷ்டி ஒரு அங்க துண்டு மட்டும் போட்டுட்டு வாசிருந்துருக்காங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது, நிறைய வளர்ந்துடுச்சு. இன்னொன்று என்னுடைய இப்போ நான் இப்படி வெள்ளையஞ்சோலியமாக போகிறேன் வரேன், இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா என்னுடைய மாமா தான். எங்களுடைய நான் எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சார்ந்த எங்கள் சொந்தக்கார எல்லாருமே இந்த துறையில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டால் இப்போ கூட இது பெரிய எங்கள் மாமா மாதிரி இவர் வெள்ளையஞ்சோலியம் போட்டுட்டா மாமா மாதிரி இல்லை. அந்த வழி அவரை யாருமே ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது. இதுக்கு நான் இது பெருமையாக அவர் பெருமை மிகப்படுத்தி பேசுகிறது அர்த்தம் கிடையாது. உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு. வெள்ளையஞ்சோலியமாக போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு போட்டுட்டு போகிறதுக்கான தகுதி இருக்கணும். தகுதின்றதை சொல்லிட்டு அது கேட்குறதுக்கு இப்போ வெள்ளையஞ்சோலியமா மட்டும் போட்டால் போதுமா, அவன் துறையில் என்ன சார்ந்தது என்ன பண்ணுறேன்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சது அவர் சுத்தமாக வாசிச்சிருக்காருன்றது அந்த பேர் இருக்கு. அவார்டு கொடுத்துருக்காங்களே இல்லை அவருக்கு நான் சொல்லலை, எங்களை மாதிரி ஆட்களை சொல்கிறேன். அவரை நம்ம ஒப்பிடவே முடியாது. அவர் வழி தப்பா அவர்கிட்ட நாங்கள் நாதஸ்வரம் கற்றுண்டேன், இப்போ இன்னொருத்தர்கிட்ட கற்றுண்டேன். அப்போ இன்னொரு வாத்தியாரும் அப்படி தான், அவரும் வெள்ளையஞ்சோலியமாக தான் போயிட்டு இருப்பாங்க. கச்சேரியில் அந்த பரிதாப கோலமும் இருக்காது. கரெக்ட். இப்போ நாதஸ்வரக்காரனா அவங்க பாவம்பா இதை கஷ்டப்படுறாங்க போட்டு அந்த இதெல்லாம் உடைச்சி எப்பயோ உடைச்சாச்சு. அதெல்லாம் எப்பயோ உடைச்சாச்சு. ஊரில் திருச்சி பக்கம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு எய்த்த வீடு வந்து அவங்க வந்து நாதஸ்வரம் தவில் வித்வான்கள் தான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆமாம்மா, அதை பார்க்கும்போது அதாவது நீங்கள் சொன்னீங்களே இப்படின்னு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலனா கூட அவங்க வந்து எவ்வளோ வித்வான்கள், அத்தனை வருஷமாக வாசிச்சுட்டுமா. இந்த துறையை எல்லாரும் அவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறதுன்னு நான் சொல்ல முடியாது, தப்பாக சொல்லலை. அவ்வளோ ஈஸி இல்லை, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாதம் வந்து எவ்வளோ உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும் தெரியும். அதான் கேட்குறேன், அது எப்படி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்னதான் ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு கூட எல்லாருக்குமே உடம்புக்கு வந்து ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. கரெக்ட். அப்படி இந்த வின் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உடம்பு யோசிச்சு பாருங்கள். எங்களை ஃபுல் காற்று போட்டு வாசிக்கிற விஷயம். நாங்கள் சாப்பிடாமே 10 மணி நேரம்லாம் வாச்சிருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்ணும் இல்லைன்னு. சாப்பிட்ணும் ஓகே தான், ஆனால் சாப்பிடாமே நாங்கள் 10 மணி நேரம் புறப்பாடு 15 மணி நேரம் புறப்பாடு 5 மணி நேரம் உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து வாசிச்சிருக்காங்க. வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாசிச்சிருக்காங்க, தண்ணி இல்லாமையே வாசிச்சிருக்காங்க. கரெக்ட். ஓகே, முடிஞ்ச பிறகு டைம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் எங்கேப்பா சாப்பிட்றது, ஏதாவது மோராச்சும் கொடுங்க, மோர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறது இருக்குது. அது கூட இல்லாமல் நிறைய நாள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ஊதியம் இல்லாமல் வந்திருக்கிறோம். சுவாமிக்கு கைங்கரியம் அவ்வளோ கைங்கரியம். அதாவது உலகத்திலேயே கடவுளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுற ஒரே ஒரு ஜீவனுக்கு யாருங்கன்னா மியூசிஷியன்ஸ் மட்டும்தான். அது எல்லா மியூசிஷியன்ஸும் சொல்லணும். இது நாதஸ்வர தவில் மட்டும். நாதஸ்வர தவில் கொஞ்சம் கூட என்னென்னா அவங்க கோவில்லே மற்ற மியூசிஷியன்ஸும் நிறைய பண்ணுறாங்க. அதனால் எல்லா மியூசிஷியன் தான். இது நாதஸ்வரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கோவில் நித்தியபடி அவங்க வாசிக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் லைனில் நாங்கள் அப்படி வச்சுக்கலாம், அடுத்தது அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர எல்லா மியூசிஷியன்ஸும் பாவம் அந்த கோவில் ஒன்று ஓகே கைங்கரியம் பண்ணுற ரெடி.
அதை வச்சு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சார் கோவில் விஷயம் சார், சுவாமிக்கு அம்பாளுக்கா பெருமாளுக்கா ஓகே கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் அப்படி தான் வெள்ளைஞ்செல்லமாக நான் இன்றைக்கி இந்த வெள்ளைஞ்செல்லம் போட்டுட்டு வர்றதுக்கு காரணம், நான் உழைச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்பா அம்மா ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். இதுக்கு ஒரு காரணம் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, யாரை பார்த்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க என்னென்னா எங்கள் மாமாவை தான். அவர் அப்படி தான் வருவார். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க சார், நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட வேஷ்டி சட்டை போட, அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் வெள்ளைஞ்செல்லமாக தான் இருப்பாங்க. அன்றைக்கி என்றைக்காவது ஒரு நாள் கூட அவருக்கு நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி அது எங்கள் மாமா எங்களுக்கு ஸ்பெஷலாக மாமா. சூப்பர். இதை நிச்சயமாக இந்த எபிசோட்குள்ளே நம்மளால் சுருக்க முடியாது. ஸோ இன்னொரு எபிசோட் கண்டிப்பாக தேவை. அதனால் நெக்ஸ்ட் எபிசோடில் இவரோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இசை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு டாக் அபவுட் திஸ். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். Da 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 da.